ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் vlog தான். எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருந்துகிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயான நேரமே கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஜிதா இருக்காங்க இல்லையா, அறுசுவை கிச்சன், அவங்களுக்கு வந்து 7வது மாதத்துக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7வது மாதம் நடக்குது அவங்களுக்கு. சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு குட்டியாக வளகாப்பு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பண்ணணும் கொஞ்சம். ஏன்னா இந்த வீக் வந்து எனக்கு வந்து இந்த பார்பிக்யூ அது இதெல்லாம் போனதுனால எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளானில் இருந்தேன். அப்புறம் நேற்று தான் வந்து ஹாஜா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி, இல்லை இந்த வாரமே வச்சுருங்க, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போகிறாங்களாம் நெக்ஸ்ட் வீக்கு, அதனால் இந்த வாரமே வைங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, அதுவும் ஓகே தான் அப்படின்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே புக் ஃபேருக்கு போயிருந்தோம். அன்னைக்கு போயிடுச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா என் ஜாக்கோட ஃப்ரெண்டு ஒமான்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே இப்போ வர்றதுனால அவங்களுக்கு அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி அவங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே பார்பிக்யூ போயிருந்தோம். ஸோ இப்படியே நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடுச்சு. சுத்தமாக நேரமே இல்லை. நைட்டு வந்து ஒரு 11 மணி போல் தான் இங்கே ரீச் ஆனோமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மைண்டு ஃபுல்லாகவே என்ன இருந்தது அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து கொண்டு வரோன்னு சொல்லிட்டோம், சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டோம், ப்ரோக்ராம் வைக்கிறோன்னு சொல்லிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு மைண்டெல்லாம் அதுலேயே இருக்குது. ஜாக்கு கார் ஓட்டும்போது கூட இன்னும் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே வரேன். என்னென்னா எனக்கு மைண்டெல்லாம் அதுலேயே இருக்குது. என்னென்னா நாளை காலையில் நம்ம வந்து சீக்கிரம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஊர்லேருந்து கொண்டு வந்த பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்த புடவை, இது புடவை வளையல் எல்லாமே நான் வந்து தட்டில் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக காமிக்கிறேன் என்னென்ன சீர் நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு. இந்த 7வது மாதம் பார்த்திங்கன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய ஆசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வளையல் ஃபுல்லாக வந்து கலகலன்னு போட்டுட்டு அது ஒரு பயங்கர ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டு அடுத்து வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட் வந்து அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த vlog தான் இருக்க போது. சாஜிதா சிஸ்டருக்கு வந்து அறுசுவை கிச்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வளகாப்பு பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்னென்ன சாதம் செஞ்சுருக்கேன் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதன்றதுனால 7 வகை சாதம் செஞ்சுருந்தேன். பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், அப்புறம் புதினா சாதம், தக்காளி சாதம், அப்புறம் மிளகு சாதம், 7 சாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதம் எக்ஸ்ட்ரா செய்யணுன்னு மைண்டில் இருந்திருக்கு, ஆனால் எனக்கே தெரில, தயிர் சாதத்தை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அது வேணாம், ஏன்னா 8 ஆகிடும், 8 பண்ணக்கூடாது, இல்லைனா 9 செய்யணும். எனக்கு நேரம் இல்லை, மணி 12 ஆகிடுச்சு. இப்போ அங்கே போகணுன்றதுனால நாங்கள் வந்து ஒரு இதை மட்டும் வச்சுட்டு 7 சாதம், அப்புறம் கூட்டு பொரியல் இருக்கும் இல்லையா அந்த கிரேவி, அப்புறம் துவையல், வத்தல். ஸோ இத்தனை ஐட்டம் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க, இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் மோடாக தான் இருக்க போது. வாங்க போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளாக்காவும் டேனியும் வந்திருக்காங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகிறோம். வாங்க போகலாம். Antika.
இருக்கேன். அது வந்து இதில் ஏர்போர்ட் டெர்மினல் 2. அதான் நான் நைட்டு ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு எதுக்கு 3 பேருக்கு ஏன்னா அவனை விட காரணமே நான் என்ன விட்டுட்டு அவளுக்கு மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க. சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. நல்லா இருக்கேன். கேமரா ஓடிட்டு நான் வலையில எடுத்து போடுங்க. இன்னோட வந்துடும். டிக்கெட் வாங்குங்க எல்லாரும். உட்காந்து நாடி கூட உட்காந்து எல்லா கிட்ஸும் போன் தர மாட்டேன் மொபைல் உடனே அடிக்கணுமா அடிக்கணுமா அந்த ஸ்வீட் வாங்க. ஓகேடா. ஓகேவா? இல்ல உட்கார்ந்துருக்காங்க. Nancy, va. Nancy. சண்டை போட்டு இருந்துக்க என் கூட இருக்கு. வருவான் வலை மட்டும் அங்க காசு கொடுத்தா இந்த பக்கம் பக்கத்துல உட்காந்துருக்கேன். என்னப்பா யாருமே ரியாக்ஷன் பண்ண மாட்டேன். ஒரு ரியாக்ஷன் இல்லையே. பார்த்தாக்கா வந்துட்டு இந்த பின்ன இருக்கும். நான் ஸ்கூல்ல மட்டும் தான் காஃபி அடிப்பேன் நினைச்சா இனியும் காஃபி தான் இல்லை. மெதுவா போனோம்.
தெரியுங்க வா என்ன பலமா தெரியுங்க வாங்க. அப்ப இந்த படிச்சு சரி மச்சான். என்ன பண்ணீங்க யார் அவனுக்கு மசித் போட்ரேட்லடா மசித் இல்ல போட்ரேட்ல வை நான் என்ன பண்றேன் அப்படி மாத்து அந்த போர்ட்ரேட்ல ஹரினா திருப்பி போன் ஒரு நிமிஷம் நீ ஓம் ஹரினா போன் இப்படி இருக்குமா கையில எடுத்து நீங்க பெத்து விடுங்க அவர் மச்சான். அவன் பாத்துறான் இன்னொரு 10 புள்ள பெத்து அடுத்து இந்த கைக்கு வளையல் போடுவீங்க இது இந்த மாதிரி ஆமா, இங்க பாரு. வாங்கி தருவீங்களா இங்க போடு ஆண்டி போடு வீரன் அவரை இத போடு இது போடு தம்பி. இது ஆண்டி எடுத்து தராங்க பாரு இது போடு. ஓகே. ஆந்திகா போய் போடு இது முதல்ல இது சந்தன வைப்பா அம்மாக்கு இது, அது சந்தன எடுத்து வரேன் சந்தனம் எடுத்து சந்தன எடுத்து கணத்துல வை. போட்டியாடா? கணத்துல வை. இந்த அம்மாக்கு பூ போடு. ஐயோ மாஷா அல்லாஹ் 6 கொஞ்சம் இந்த பூ அள்ளி போடு வளையல் போடலையா? பூ அள்ளி போடு மம்மி தலையில போறா பேபிக்கு போட்டான். இந்தா வளையல் போடு கரெக்ட் ரைட்ல பேபிக்கு போட்டோம்ல பேபி ஷவரா மம்மி ஷவரான்னு கேட்டான். இது இந்த கையில பேபிக்கு கிஸ் கூட சொன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் கல்ச்சர் வச்சுக்கிட்டா பேபி கிஸ் கொடு இந்த பட்டோ இந்த வளையல் போடு. போடு. கொஞ்ச நேரத்துக்கு போட்டு என்ன ரெண்டு கையிலுமே அடி போடுங்க. அது வேற டிபார்ட்மெண்ட் என்ன போடுங்க. இந்த கையில போடு ரைட் ஐயோ ஹேண்ட்ல இடம் இல்லையே கையில சாரா ஸ்மைல் ஸ்மைல் கோல்டு கல்ட்டிங்க கொடுத்துரு. சிரி சாரா சிரி இந்தாங்க, பூ போடுங்க. பூ போட்டு நீங்க போடு. ஹேண்ட் 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 ஹியர் ஓகே குட் போமோ. No, flower. தேங்க் யூ மட்டும் போடு. இங்க பாரு அர்ஷிதா அவ்வளவுதானா? எல்லாரும் வச்சாச்சா? ஹலோ கொஞ்சம் இங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம்டா. கொஞ்சம் குனிடா குனிடா அதுவும் யூடியூப் கஷ்டப்படணும்டா. பாருங்க. என்ன போ கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு அவன் எதுவும் இல்லை அது கையில இதோட, அந்த கையோட. நீயும் மாட்டு இதுதான் புதினா சாதம், மிளகு சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம். ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிட முன்னாடி டேஸ்ட் பண்ண பாப்போம். இந்தாங்க, ராஜா, நீங்க கொடுங்க. இல்ல இல்ல நீ இல்ல, நீங்க தான் கொடுக்கணும். கையாலே விட்டு. கையிலே விட்டு விடுங்க. கையிலே விட்டுடா. உட்காருங்க. ஸ்பூன் எடுத்து. நீங்க உட்காருங்க. அவன் கையப்பம் கலக்கணும். ஆமா இல்ல 7 வகை காய் போடு. சாஜி சாப்பிடு. நான் தான் சாப்பிட்டேனே நீ சீக்கிரம் சாப்பிடு. சரி, எடுங்க எல்லாரும். அட்டாக். தனித்தனியா எடுத்து இது சாப்பாடு எடு. கரண்டி ஆண்டி ஆண்டி இவரு சொன்னா அப்போ கோகனட் ரைஸ் சொல்லிருக்கா கரெக்ட் ஆன்சர் I like that. ஓகே ஓகே
கொஞ்சம் டிசைட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க.